ஏஐ இஸ் தி ஃபியூச்சர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஏஐக்கு பயன்படக்கூடிய டேட்டா வந்து அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. ஸோ வெறும் டேட்டா இருந்துச்சுன்னா அது ஒரு ஆசெட்டு. அந்த டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் பேட்டர்ன்ஸை வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னால் இன்டெலெக்சுவல் ஆசெட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ஆசெட்ஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை தான் இந்த எபிசோடில் தெளிவாக, விரிவாக, எளிமையாக பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் a normal asset and an intellectual asset? ஸோ டேட்டா பேட்டர்ன்ஸ், ஹிடன் பேட்டர்ன்ஸ் வெளியில் எடுத்துக்கூடிய டேட்டா, இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதம், அடுத்த மாதம் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th படிக்கக்கூடிய மாணவர்களுடைய டேட்டா. யாருக்கெல்லாம் அது வந்து தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ், எஸ்பெஷலி இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எனி காலேஜஸ். இந்த காலேஜுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஆட்களை பிடிக்கணும். அந்த 12வது படித்த பசங்க, அந்த மாணவர்களை பிடிக்கிறதுக்காக அந்த டேட்டா தேவை. வெறும் டேட்டானா மொத்தமாக டேட்டாவை எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க போய் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த டேட்டாவை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அதுதான் வந்து பேட்டர்ன் ஆக்கி வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆணினம் பெண்ணினம் ஜெண்டர் வைஸாக கேட்டகரைஸ் பண்ணிடுறது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்கம் குரூப். இது ஒரு லட்சத்துக்கு கீழே இன்கம் வாங்குறவங்க, 1,00,000 to 5 லட்சம் இன்கம் இருக்கிறவங்க, 5 லட்சத்துக்கு 15 லட்சம் இன்கம் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறது. அடுத்து ரூரல், அர்பன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க, ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, ஃபுல்லாக பிரிச்சிட்டோம்னு சொன்னால் இதான் ஹிடன் பேட்டர்ன்ஸ். வெறும் டேட்டாவை ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டோம்னு சொன்னால் இது என்ன வாய்ப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் அசெட் ஆகிடப்போகுது. இது மாதிரி இன்டெலெக்சுவல் அசெட்டை டீல் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலெக்சுவல் ஆசெட்ஸை வந்து டோக்கனைஸ் பண்ண போது, அந்த இன்டெலெக்சுவல் ஆசெட்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ண போது, அதுலேருந்து நமக்கு பணத்தை சம்பாரித்து கொடுக்க போகுது. எப்படி சம்பாரித்து கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான யூஸ் கேஸஸ் அவங்களே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த யூஸ் கேஸஸை பார்த்தோம்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப தெளிவாக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றின புரிதல் நமக்கு வந்துடும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டு ஏஜென்ட் கேட்டகரியில் வரும். அதாவது ஏஜென்ட்டுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் சம்திங் டிஃப்ரெண்ட். அது மாதிரி இல்லாமல் 2 ஏஜென்ட்டுகளுக்கு நடுவில், 2 ரோபோட்ஸுக்கு நடுவில் அல்லது 2 ப்ரோக்ராம்ஸுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படித்தான் முதல் யூஸ் கேஸ் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸ் கேஸில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட்டை அணுக போகிறாரு. எதுக்கு அணுக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்னா ஒரு ப்ரோக்ராம் தான், அல்லது ஒரு பர்டிகுலர் ரோபோட்ஸ் அல்லது பர்டிகுலர் பாட். அவங்க எதுக்கு அணுகிறாங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா வேணும், 12வது படிக்க மாணவர்களுடைய டேட்டா வேணும், 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இன்டெலெக்சுவல் ஆசெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஆக்சுவலாக இப்படி தான் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இது வந்து ஒரு ஏஜென்ட் 1. இது வந்து அடுத்த ஏஜென்ட் 2. சரிங்களா? இந்த ஏஜென்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண போகிறது, இந்த ஏஜென்ட் கிட்ட தான் அந்த பர்டிகுலர் டேட்டா இருக்குது, டேட்டா செட் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? டேட்டா இருக்குது. இங்கேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கும், அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏஜென்ட் 1, இது ஏஜென்ட் 2. இவங்களுக்குள்ளே எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும்னு பார்க்குறேன். மொதல் எடுத்தோன்னே ஏஜென்ட் 1 வந்து இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு, எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா வேணும். அதுவும் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாரு, எனக்கு இந்த இன்கம் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய 12வது படித்த மாணவர்கள் பற்றின டேட்டா எனக்கு வேணும், அல்லது இந்த அர்பன் பேஸ்டு, ரூரல் பேஸ்டு, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்களோட டேட்டா வேணும்னு ஏதோ ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போதும் அந்த பர்டிகுலர் டேட்டா இவர்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவார்னா இவர் இங்கிருந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஏஜென்ட் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்காரா, அல்லது ஏற்கனவே எதுவும் நம்மள்கிட்ட டீல் பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வரோம்னு சொன்னால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை உருவாக்கி சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணி இங்கே அனுப்புவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஏஜென்ட் 1 படிக்கிறாரு. படிச்சுட்டு சில மாறுதல்கள் தேவைப்படுது, நெகோஷியேஷன்ஸ் இருக்குது, அல்லது பார்கெனிங் இருக்குது. அதாவது வந்து ரேட் அதிகமாக இருக்குது, இல்லை இதை கொஞ்சம் குறைங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இதை பார்கெனிங் நடக்குது, அல்லது நெகோஷியேஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் முடிந்துட்ட பிறகு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, ஒரு பே பண்ணணும். பேமெண்ட்டுக்கு இங்கே போகிறாரு. இதுதான் வந்து பேமெண்ட், அதாவது வந்து வேலெட்டு. யாரோட வேலெட்னா ஏஜென்ட் 2ஓட வேலெட்டு. பேமெண்ட்டு இங்கே போகுது, இங்கே போய் பே பண்ணிடுறாரு, ஃபீஸ் கொடுக்குறாரு அல்லது பேமெண்ட் பண்ணுறாரு. பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே இவங்க இங்கேருந்து அக்னாலேஜ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து என்னென்னா இங்கே அக்னாலேஜ்மெண்ட் வந்துடுது, ஓகே பே பண்ணி முடிச்சாச்சுன்னு. பே பண்ணி முடித்த உடனே இவங்க கிட்ட இருக்க டேட்டா செட் என்ன ஆகுதுன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட். இதை அவர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போ என்ன ஆகுதுன்னா இவர்கிட்ட இருந்த ஒரு டேட்டா வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டார். எப்படி மானிட்டைஸ் பண்ணிட்டாருன்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு அதை விற்கிறாரு. எப்படி விற்கிறாருன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காரு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா அது யாருக்கு இப்போ அவருக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே பே பண்ண போகிறாரு. பே பண்ணி முடித்த உடனே அக்னாலஜ் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை இங்கே அனுப்பிடுறாங்க. அதை என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. தட்ஸ் ஆல். இதான் யூஸ் கேஸ் நம்பர் 1. ஆக்சுவலாக ரெண்டாவது யூஸ் கேஸ் வந்து ரெவென்யூ ஷேரிங்னு சொல்லுவாங்க, அல்லது ராயல்ட்டி ஷேரிங் யூஸ் கேஸ்ன்னு சொல்கிறோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட் 2ல் வந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் அல்லது ஒரு டெம்ப்ளேட். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஒரு கோலம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, அல்லது என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபோட்டோ ஒன்று, ஒரு நேச்சுரலாக ஏதோ ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அல்லது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு குசைன், அதாவது வந்து நான் ஒரு சமையலை வந்து நான் புதுசாக உருவாக்கி வச்சுருக்கேன். இதை வந்து யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை என்ன பண்ணலாம், நான் வந்து மானிட்டைஸ் பண்ணலாம். அப்போ என்கிட்ட இருக்குது. இப்போ ஏஜென்ட் 1 என்ன பண்ண போகிறாருன்னா, அதை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டிசைன், அந்த டெம்ப்ளேட், அந்த ஸ்டைலை வந்து என்ன பண்ணுறாரு, ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிக்வெஸ்ட் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் இருக்கான்னு அனுப்புகிறாங்க. சப்போஸ் இருக்குது இல்லைனாலும் இவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மறுபடியும் ரீரைட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அப்ஃப்ரண்ட் மணி கட்டணும், ரெவென்யூ ஷேரிங் எப்படி இருக்கணும், ராயல்ட்டி ஷேரிங் எப்படி இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எப்படி இருக்கணும், எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணலாம், 1 மாதத்துக்கா, 1 வருடத்துக்கா, 6 மாதத்துக்கு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இதை நெகோஷியேட் பண்ணுறாங்க, பார்கெயின் பண்ணுறாங்க. எல்லாம் முடிந்துட்ட பிறகு இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, முதல்ல ஒரு அப்ஃப்ரண்ட் ஃபீயை பே பண்ண போகிறாரு. அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ என்ன பண்ண போகிறாரு, இனிஷியல் யூசேஜுக்கு அந்த பேமெண்ட்டை முதல்ல என்ன பண்ணிடுறாரு வேலெட்டில். பே பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் அல்லது டெம்ப்ளேட் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அப்போது இவர் வந்து எப்போல்லாம் அந்த டெம்ப்ளேட்டை அல்லது அந்த டிசைனை அல்லது அந்த பர்டிகுலர் குசைன், அந்த புதிய சாப்பிட்ற ஒரு இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி கட்டணும். 5%, 10%, 15%, அவருக்கு கிடைக்கிற கமர்ஷியல் யூஸ் பண்ணி அதை கிடைக்கிற ப்ராஃபிட்டில் 5%, 10%, 15% என்ன பண்ணணும், ராயல்ட்டியை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டாவது, அதாவது ரெவென்யூ ஷேரிங். அதாவது கிடைக்கிற ரெவென்யூவை இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக பே பண்ணிவிட்டு அதை மொத்தமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே அப்படி கிடையாது. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு எப்போல்லாம் அதை யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் 5%, 10%, 15% என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், இவங்களுக்கு ராயல்ட்டி மாதிரி பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் யூஸ் கேஸ் நம்பர் 2. மூன்றாவது யூஸ் கேஸ் வந்து மல்டி ஏஜென்ட் டிரான்சாக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி 2 யூஸ் கேஸுமே ஏஜென்ட் டு ஏஜென்ட், ஒரு ஏஜென்ட், ரெண்டாவது ஏஜென்ட், அவ்வளவுதான். இப்போ மூன்றாவதாக இதையும் தாண்டி இன்னொரு ஏஜென்ட் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த யூஸ் கேஸில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஜென்ட் 2 கிட்ட வந்து ஒரு அல்காரிதம் இருக்குது, சரிங்களா. இந்த அல்காரிதத்தை என்ன பண்ணுறாருன்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண போகிறார். ஏஜென்ட் 1 என்ன பண்ணுறாரு, முதல்ல எனக்கு இந்த அல்காரிதம் வேணும், நான் யூஸ் பண்ணிக்கணும், அதனால் இந்த என்ன வேணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இங்கே செக் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இருக்க அந்த அல்காரிதம் வந்து இவங்க எழுதுனதா, அது இவங்களே ஏதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ப்ரொசீஜர்ஸ் அல்லது சப் மாடியூல்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேறு விஷயங்கள் வேறு எங்கேயாவது வாங்கியிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அப்போ ஏஜென்ட் 3 கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க இவங்க. ஏஜென்ட் 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஜென்ட் 3லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சில விஷயங்களை இவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து இங்கே அனுப்புவாங்க. இப்படி ஒருத்தர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, என்ன பண்ணலான்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதாவது இவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தான்னு சொல்லிட்டு அது சம்மந்தம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெவென்யூ ஷேரிங்லேருந்து எவ்வளோ ராயல்ட்டி கட்டணும், இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும், இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு இவர் அதை நெகோஷியேட் பண்ணுறாரு. நெகோஷியேஷன்ஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்க பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பேமெண்ட் வந்து ஒரு காமன் வேலெட்டில் வரும். இவங்க வேலெட்டும் கிடையாது, இவங்க வேலெட்டும் கிடையாது. மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலெட்டில் தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது வேலெட்டில், இந்த வேலெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பேமெண்ட்டை கொடுத்துட்றாரு. இந்த பேமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்ட் 2க்கு வந்து 85%, ஏஜென்ட் 3க்கு வந்து 15%. 100% பேமெண்ட்டில் 85% ஏஜென்ட் 2க்கும் 15% யாருக்கும் போகும், ஏஜென்ட் 3க்கும் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அந்த அல்காரிதத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அல்காரிதத்தை அவங்க எப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் இவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5% ராயல்ட்டி கட்டுறாங்கன்னா இங்கே 2% என்ன பண்ணணும், ராயல்ட்டி கொடுக்கணும். இதுவும் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ ஷேரிங். ஆனால் வந்து மல்டி ஏஜென்ட்டுக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரே ஏஜென்ட்டுக்கு பதிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட ஏஜென்ட்டுக்கு என்ன ஆகுது, டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த 3 யூஸ் கேஸுமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ப்ரோட்டோக்காலில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வெளியில் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லைவில் வந்து நான் பேசியிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் லைவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து எதில் பில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் எஸ்டிகேல பில்ட் ஆகிருக்கு, இவிஎம் கம்பேட்டபிள். இது ஒரு லேயர் 1ல் தான் வருது. இது லேயர் 2 கிடையாது, லேயர் 1 பிளாக் செயின். இது இன்னும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதோட கன்சென்சஸ்.
எப்படி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு இருக்கோ அது மாதிரி இது வந்து ப்ரூஃப் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு ஒரு பர்டிகுலர் கன்சென்சஸில் ஒர்க் ஆகுது. அதுவும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் தான், ஆனால் ப்ரூஃப் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு அவங்க சில ஃபைன் டியூனிங் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமானது அவங்க ஒயிட் பேப்பர் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேர்ம் அவங்க எழுதியிருப்பாங்க. இது கம்ப்யூட்டரில் இருக்க எல்லாருக்குமே இது தெரியும், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு. ஆனால் இங்கே அது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அவங்களோட ஒயிட் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பேஜ் இருக்கும் அந்த ஒயிட் பேப்பர், போய் பாருங்கள். அதில் ரொம்ப தெளிவாக நான் விளக்குனேன் இல்லையா, இந்த யூஸ் கேசஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ஒரு முக்கியமானது. இப்போதைக்கு வந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி ப்ரோட்டோகால்ன்ற ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இது டீல்ஸ் வித் ஏஜென்ட் டு ஏஜென்ட்டு. ப்ளஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படியெல்லாம் மானிட்டைஸ் பண்ணலான்னு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியாவே நான் மானிட்டைஸ் பண்ண முடியும், டோக்கனைஸ் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு சமையல் குறிப்பு இருக்குது, ஒரு புது விதமான டிஷ்ஷை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அந்த டிஷ்ஷை வந்து என்ன பண்ணேன், அந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ண முடியும், ஒரு செஃப்கிட்டயோ இல்லை ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையோ என்னால் விற்க முடியும். இது மாதிரி ஸ்டோரி ப்ரோட்டோகாலில் போய் அதை என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் மானிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டியாக மாற்றி என்ன பண்ணலாம், உள்ளே விற்க முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட ஒரு கோலம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த கோலத்தை கூட என்ன பண்ணலாம், விற்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அதை விற்கலாம். எதை வேணாலும் என்ன பண்ண, என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, எதை வேணாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால் மானிட்டைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டமில் தான் இந்த பர்டிகுலர் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ப்ரோட்டோகால். இதில் அந்த இன்டெலிஜென்ஸ் அல்லது அந்த ஏஐக்கு தேவையான ட்ரைனிங் டேட்டா, ஏஐக்கு தேவையான விஷயங்கள், அல்லது வந்து டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணுறது, அந்த டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய நுவான்ஸ் சென்சஸ், டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹிட்டன் பேட்டர்ன்ஸு, இதையெல்லாம் எடுத்து மானிட்டைஸ் பண்ணணும், இதையெல்லாம் எடுத்து டோக்கனைஸ் பண்ணணும்னு சொன்னால் முன்னோடியாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஸ்டோரி ப்ரோட்டோகால் தான். அவங்க வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க முழுசாகவே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க எக்கோ சிஸ்டத்தை பாருங்கள், தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே யாரெல்லாம் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, ஏஐயோட பார்ட்னர்ஷிப்பில் யாரெல்லாம் இருக்காங்க, டிஃபைல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தனியாக பிரித்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 பேருக்கு மேலே அவங்க பார்ட்னர்ஷிப்ஸ், 200 பேர் 200 ப்ராஜெக்ட்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால்ன்ற ப்ராஜெக்ட். இதனுடைய டிக்கர் பார்த்திங்கன்னா ஐபின்னு வரும். இதுதான் அதோட டிக்கர். இது எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்த ப்ராஜெக்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்டாக இது இருக்குது. ஏன்னா வந்து ஏஐன்றது வந்து ஃபியூச்சர்ன்றது தெரியுது. இது ஏஐ பேஸ் பண்ணது, குறிப்பாக ஏஐயில் இருக்கக்கூடிய டோக்கனைசேஷனை பேஸ் பண்ணது. ஏஐயை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், காமன் பீப்புள்கிட்ட எப்படி கொண்டுட்டு போகலாம், ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஏஐயை வந்து காமன் பீப்புளுக்கு எப்படி வந்து பகிர்ந்து கொடுக்கலாம், டீசென்ட்ரலைஸ்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அந்த ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல காயின் அல்லது கான்செப்டோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.